கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சட்டசபையில் இதெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க. உங்கள் முதலமைச்சரை போய் பாடின்னு இருக்காதீங்க. வெறுப்பாக வருது பாடிட்டு இருந்தீங்கன்னா. நீங்கள் கேவலமாக இருக்குது. ஒரு இந்த பையனுக்கு ஒரு நியாயத்தை கற்பழிங்கன்னு வாயில் கோபத்தில் வருது பாருங்கள். நியாயத்தை கொண்டு வாங்க. என்ன நியாயம் இருக்கோ உள்ள அதை கொண்டு வாங்க. சும்மா அந்த பையனை வேறு எதையாவது கேஸை போட்டு இது பண்ணி அவனை உள்ளே தட்டி அந்த மிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார். முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் கீழ் வரும் அந்த காவலர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள். இப்படியா பண்ணுறது? அந்த பையன் உண்மையாக அந்த தஞ்சாவூரில் என்னன்னாக்க விசிக்கே போராட்டம் நடத்துகிறாங்க நடு ரோட்டில். அந்த பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவசரத்தில் நிற்கும் பொழுது அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு போலீஸ் வரும்போது அட்ரா பார்ப்போம் அப்படிங்கிறான். அவன் சொன்னதும் தப்பாக இருக்கலாம், ஆனால் அடிச்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த ஆள் போலீஸ் என்னையா நினச்சின்னு இருக்கீங்க காவலர்கள்லாம்? உடனே அவன் என்ன பண்ணுறான், அட்ரா பார்ப்போன்னு ஒன்று அடிக்கிறான் அந்த போலீஸு. ஆசிரியர் கையில் குச்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள்லாம் போலீஸ் எப்படி கையால் அடிக்கலாம்? அவ்வளோ திமிரா எப்படி அடிக்கலாம்?
கிளியர் பண்ண கொஞ்சம் உள்ள போங்க. வண்டி நாங்க வண்டி தான் போகணும். ஏன்டா கையை இது பண்ற? வாங்க, நான் ஏன்னா நீங்க நிக்கிறீங்க? ஏன்டா நீ தள்ளுற? முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் கீழ் வரும் அந்த காவலர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள். இப்படியா பண்ணுறது? அந்த பையன் உண்மையாக அந்த தஞ்சாவூரில் என்னன்னாக்க விசிக்கே போராட்டம் நடத்துகிறாங்க நடு ரோட்டில். அந்த பையன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக அவசரத்தில் நிற்கும் பொழுது அவனும் தன்னைக்காக போராடுறான். நான் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணுங்க, வழி விடுங்க, இப்படியா இங்கே நிற்பீங்க அப்படின்லாம் கத்துறான் அவன். அதுக்கு போலீஸ் அவன் மேலே தான் கையை ஓங்கிட்டு போகிறது. அதுக்கு அவன் அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு போலீஸ் வரும்போது அட்ரா பார்ப்பான் அப்படிங்கிறான். அவன் சொன்னதும் தப்பாக இருக்கலாம், ஆனால் அடிச்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த ஆள் போலீஸ் என்னையா நினச்சின்னு இருக்கீங்க காவலர்கள்லாம்? உடனே அவன் என்ன பண்ணுறான், அட்ரா பார்ப்போன்னொன்னே அடிக்கிறான் அந்த போலீஸு. ஆசிரியர் கையில் குச்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள்லாம் போலீஸ் எப்படி கையால் அடிக்கலாம்? அவ்வளோ திமிரா எப்படி அடிக்கலாம்? ஒன்றுமே இல்லாத போது, ஒரு பிரச்சனையும் இல்லாத போது அவனை ஏன் அடிக்கிறாங்க? நடு ரோட்டில் அவன் ஏதான பெண் கையை பிடிச்சி இழுத்தானா, இல்லை பிக் பேக்கெட் பண்ணினானா, இல்லை எந்த அரசியல் தலைவராவது கேவலமாக பேசினானா? என்ன சீக்கிரம் போக வழி விடுங்கன்னு கேட்டுருக்கான் அந்த பையன். சரி, அங்கே என்ன நடக்கிறதோ நீ அவனை ஒரு மனிதனுக்கு உரிய மரியாதையை கொடுத்து இழுத்துட்டு போகலாம். இப்படியா நீங்கள் ஒரு பெண்களை பாலியல் குற்றம் பண்ணினவன் மாதிரியும் ஒரு குழந்தைய பாலியல் குற்றம் பண்ணவனுங்கள்லாம் கட்சியில் இருக்கானுங்க, அவங்களெல்லாம் விட்றீங்க. ஏதோ ஒரு கட்சிக்காரனை பெயிலில் விட்ருக்காங்களாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த கேஸை பாருங்கள், நடு ரோட்டில் இப்படி அடிக்கிறவன், இப்படி கண்டபடி அவனை இழுத்துட்டு போகிற அந்த போலீஸ் கும்பல் ஏன் லாக்கப்பில் இவங்களெல்லாம் வச்சு அப்படி அடிச்சிருக்காது? ஐயோ, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. அந்த பையன் நல்லபடியாக வெளியில் வரணும். இப்போ நான் எதிர்கட்சி தலைவருக்கால தான் பிடிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் கேள்வி கேட்டு அந்த பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறத பார்த்து அந்த பையனை வெளியில் கொண்டு பேட்டி எடுக்க வைங்க. அவன் மேலெல்லாம் கண்டபடி கேஸ் போட்டு விடுவாங்க இவங்க. இங்கேயே நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே இப்படி அடிக்கிறாங்களே இந்த போலீஸு. இவங்க உள்ளே வச்சு எப்படி அடிப்பாங்க? இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுக்குறாங்க? இவங்களுக்கு அடிக்க யார் ரைட்ஸ் கொடுக்குறாங்க? தயவு செய்து இது ஹியூமன் ரைட்ஸு எடுக்கணும். ஒரு இளைஞனை ஒரு தப்பான வழி கொண்டு போடுறதுக்கு வழி வகுக்கிறான் அந்த போலீஸ்காரன். ஐயோ, நான் வந்தேன்னு கண்டபடி கத்திடுவேன் போல இருக்குது. இந்த இதில் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். நம்ம நினச்சா பயமாக இருக்குது. நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம
நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் கோபம் வருது, இப்படி வெளியில் தெரியாமல் கோபம் வந்ததுன்னா இப்படி போட்டு அடிச்சுட்டு இழுத்துன்னு போனாங்கன்னா இன்னும் திருடன் மாதிரி இல்லை அந்த பையில இழுத்துட்டு போகிறாங்க. திருடனை விட்டாங்க, பிக் பேக்கெட்டை விட்டாங்க, ஏன் குழந்தைகளை கற்பழிக்கிறவங்களை விட்டாங்க, போதை அடிக்கிறவங்களை விட்டாங்க. ஒரு வேலைக்கு போகணும் எனக்கு வழி விடுங்கன்னு கேட்குறவனை விஜய் அண்ணாவான் தம்பியான் குடும்பத்தில் ஒத்தனா. இப்போ என்ன விஜய் நீங்கள் செய்ய போகிறீங்க? இதில் வேற நீங்கள் உள்ளே வரும்போது உதயநிதி எழுந்துக்கலன்னு அந்த அமைச்சர் ரமேஷ் பைத்தியகாரன், அதெல்லாம் ஒன்றும் கண்ணியம் அவசியம் இல்லைப்பா. இவங்களெல்லாம் ஒழுங்காக கண்ணியமாக நடந்துக்க சொல்லு. முதலமைச்சர் உள்ளே வரும்போது உதயநிதி எழுந்துக்கலையாம். இதில் வந்து அந்த ரமேஷ் என்ன துறை, அவன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறான். எதுக்கு உதயநிதி எழுந்துக்கணும்? ஸ்கூல்லே வந்து கல்ச்சர் எப்படி தெரியுமா? ஃபாரின் கோட்டு தானே போட்டுக்கிறாரு உங்கள் தலைவர். ஃபாரின்லலாம் எப்படி தெரியுமா? ஹாய் மிஸ்டர் ரமேஷ், ஹாய் மிஸ்டர் உதயநிதி அப்படின்னு தான் வந்து டீச்சர்ஸை கூப்பிடுவாங்க. அந்த ஃபாரின் கோட்டை போட்டு நீங்கள் உட்காந்துக்கிற ஒரு இவர் வந்தால் தலைவர் முதலமைச்சர்னு எழுந்து நிற்கணுமா? இது எந்த சட்டத்தில் இருக்குது? சபாநாயகர் அதை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த பைத்தியக்கார இவனுக்கு சொல்கிறேன், அறநிலைத்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன், நல்லா ஒன்று திட்டினா இந்த இதுலேருந்து கம்யூனிட்டிலேருந்து நீ வந்தால் இப்படி தான்யா இருப்பேன்னு. அது மாதிரி பைத்தியக்காரனாட்டம் இருக்க நீ. நல்லா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சட்டசபையில் இதெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க. உங்கள் முதலமைச்சரை போய் பாடின்னு இருக்காதீங்க. வெறுப்பாக வருது பாடிட்டு இருந்தீங்கன்னா. நீங்கள் கேவலமாக இருக்குது. ஒரு இந்த பையனுக்கு ஒரு நியாயத்தை கற்பழிங்கன்னு வாயில் கோபத்தில் வருது பாருங்கள். நியாயத்தை கொண்டு வாங்க. என்ன நியாயம் இருக்கோ உள்ள அதை கொண்டு வாங்க. சும்மா அந்த பையனை வந்து வேறு எதையாவது கேஸை போட்டு இது பண்ணி அவனை உள்ளே தட்டி அந்த அடித்த அந்த வழுக்கத்தில் போலீஸ்காரனுக்கு சஸ்பென்ஷன் கொடுங்க. அவன் வேண்டாம், அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நீ நேர்மையான ஆட்சி செய்கிறேன்னு அர்த்தம். கரூர் இன்சிடெண்ட் நடந்தப்போ ஓடி போன ஆள் இதெல்லாம் என்னத்தை நீ கேட்க போகிறேன்னு எனக்கு வயத்தறிச்சலாக இருக்குது. நாட்டு மக்களோட சாபம் தான் அவங்களெல்லாம் வந்து சரிப்படுத்தணும். என்ன 100 நாள் சாதனையை, 100 நாள் வேதனை, 100 நாள் சோதனை, என்னவோ 100 நாள், 1 நாள் சாதனை, 2 நாள் சாதனை. என்னையா நீங்கள்லாம் ஆட்சி புரிஞ்சுன்னு நம்ம வயத்தறிச்சலை கொட்டிக்கிறீங்க? அந்த காலத்துலலாம் 1 நாள் சாதனை, 2 நாள் சாதனை, 100 நாள் சாதனைன்னு நாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த முதலமைச்சர்கள்லாம் அவங்கெல்லாம் 5 ஆண்டு காலம் அப்படி ஒரு சாதனையை பண்ணிவிட்டு அதை கூட சொல்லிக்காமல் வருவாங்க. இதில் வேற அதுவும் அமைச்சர்கள் வந்து என்ன பிரச்சனையோ அதை பேசணும். ஒரு அந்த புலவர்கள் வந்து பாராட்டிட்டு பாராட்டு பாடல் பாடி பரிசு பெற்றுட்டு போவாங்க. இப்போ இந்த அமைச்சர்களே வந்து பிரச்சனையை பேசாமல் பாராட்டு மட்டும் பாடி மேலே பதவி உயர்வுக்கு பார்த்துட்டு இருக்குங்க பாரதேசிங்க. பாருங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி எனக்கு தயவுசெய்து நான் எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த பையனோட பிரச்சனையும் சட்டசபையில் பேசி இதுக்கும் ஒரு தீர்வு காண வையுங்க. நான் இதுக்கு முதலமைச்சரை வந்து பணிவுடன் கேட்டுக்கொள்ள போகிறதில்ல. எதிர கட்சிக்கு தலைவரை கேட்டு தயவு செஞ்சு இது சட்டசபையில் சொல்லி மக்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து முதலமைச்சரை வேலை செய்ய வையுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி.